தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம். ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம். மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை. இப்போ அந்த சூழல்ல வரலாறையும் விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் நார்வேயில் கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க கேளுங்க, தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் 17 பள்ளிக்கூடம். டென்மார்க்கில் 32 பள்ளிக்கூடம். யார் கொடுத்துருக்காங்கிறீங்க? அந்த அரசு. உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழாசிரியர் போட்டு படிப்பிக்குது. ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் முட்டிக்கால் போடணும். தமிழில் பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது, தண்ணியும் போகாது, ஒன்றும் போகாது, வெட்டி இருந்துருவேன். என் தாய்மொழியை படிக்கிறது தான்டா பள்ளிக்கூடம் இருக்குது. இது ஒரு கூட்டம். அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறை நம்ம கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாம போயிடும். நான் யாரு எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன். அதுதான் நீங்க வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசிய இனங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு. வரலாறு தான். அப்ப அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும். இதை படமாக நீங்க பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நாம் 2 மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். இது எல்லாரும் பார்க்கணும். இப்ப நாங்கெல்லாம் சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு, கடைசி விவசாயி பார்த்துட்டு, அதெல்லாம் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையா. அதை எப்படியாவது எல்லாரும் பாருங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றது காரணம் சிலர் அதை ஒரு பொருட்படுத்தாம கடந்து போயிடக்கூடாது. இது இப்ப சித்தான்லாம் ஒரு படம் பார்த்தேன், பார்க்க கூப்பிட்டாங்க, நேரம் எல்லாம் போயிட்டுது. அன்னைக்குதான் இது தொலைக்காட்சியில் பார்த்தேன். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அருமையான படங்கள்லாம், சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது. பெரிய பொருள் செலவுலாம் இல்லை. இப்ப கூட ஒரு படத்தை சொன்னாங்க, அந்த மழை வெள்ளத்துல சரியா ஓடலை, நான் பார்க்கிங்க ஒரு படம், அது நல்லா இருக்குன்னாங்க. அப்ப அந்த படத்தை பார்க்கணும்னு நீங்க நாங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியல, 4 நாள் தண்ணிக்குள்ள நடக்கிறோம். அப்புறம் படம் பார்க்கறது எங்க படமே பெரிய படமாயி போயிடுச்சு. அதனால அது கடினமாயிருச்சு. அந்த மாதிரி போயிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. சல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர், இது என்ன இப்படி இருக்குது, இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா இந்த நடிகர்கள்லாம் நினைச்சு நீங்க இதை தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள். அதனால அவங்க கவனத்தை இழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் இதுல முக்கியம். அறம் சார்ந்து நின்ற மறவர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே. தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவுல கோலம் போட்ட போது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவுல கோலம் போட்டான். ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும். அவ்வளவு பெரிய ஒரு இனம். புறப்புறல் வெண்பாமாலை பாடுது. கொடையில எல்லாம் இருக்குது. கொடை வள்ளல்கள் இருக்கா. உலகத்தில் நாடை ஆண்டவனே வள்ளல்களாக இருந்தது, நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான். அந்த இனத்தில் இந்த பாரியும் பேகனும் தான் ஆகச் சிறந்த கொடையாளிகள்னு புறப்புறல் மேலப்படுது. அப்ப ஏன் அவன்லாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரியில் அவங்கெல்லாம் இல்லையா அப்படின்னா, இல்ல, பாரியும் பேகனும் தான் ஆகச் சிறந்த கொடையாளர்கள். ஏன் அப்படின்னா, இந்த கேட்டு கொடுக்கறது கொடை தாங்க, ஆனா கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க. அதனால சிறந்த கொடை இல்லை. கேட்காம கொடுக்கறதும் கொடைதான், ஆனா அதையும் விட ஆகச் சிறந்த கொடை இருக்குது. அது என்னன்னா, கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்கிறான். முல்லை கொடி தேர விட்டுட்டு இப்ப பாரு இல்லன்னு சொல்லாது. அது குச்சியை வண்டி விட்டாலே போதும். இல்ல அரண்மனையில் போய் ஒரு சேவகன் அனுப்பி விட்டா போதும். அங்க ஒரு கொடி தள்ளாடிக்கிட்டு இருக்கு, ஒரு குச்சி வண்டி வச்சுட்டு வாடான்னு. நம்ம அரண்மனைக்கு போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு, தேர விட்டுட்டு நடந்து போயிட்டேன். அதனாலதான் அவன் சிறந்த. அது பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதையதான் பேகன் பண்ணதும். மயிலின போர்வை கேட்டு கடிச்சான்ட்ட அது இளங்காத்துல குளிர்காத்துலதான் தோகை விரிச்சு நல்லா ஆடும். அவர் போர்வை கொடுத்தாரு, அந்த குளிர நடுங்கும் சொல்லிட்டு அது கதையா கூட இருக்கலாம், கற்பனையா கூட இருக்கலாம். நீங்க அகநூறார் படுத்து
தாதுன் பறவை பேதூரல் அஞ்சி மணி நான் ஆர்த்த மாணவனை தேரன்னு பாடுது. தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள, தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான். காட்டுக்குள்ள போகும்போது இந்த தேரை நிறுத்துப்பா, இந்த தேர்ல அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்க விட்டுருக்கல மணி, அந்த மணி நான் அப்புறம் அடக்குப்பா அப்படின்னு. அவன் அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ள தள்ளி தள்ளி சத்தம் கேட்காம நிறுத்துறான். ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த தேரோட்டி வந்து சொல்றான், காட்டுக்குள்ள போறோம், தேர் சல் சல்னு சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்க, அந்த மலர்கள்ல தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் ஒன்று கொண்டு இருக்கும், இந்த சத்தத்துல பயந்து ஓடிரும்டா, அதனால நிறுத்துறான். அப்ப இதுல இருந்து என்னன்னா தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகன்னு பாட வேண்டியதானே, ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு வள்ளுவம் பாடுது, திருக்குறள்ல மறைமொழியில பாடி வைக்கிறாரு. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியதானே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுத வேண்டியது. அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள். தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் இயேசுபிரான். இன்னார் செய்தாரு ஒருத்தர் அவர் நன்மையும் செய்து விடுங்கிறாரு நம்ம பாட்டினார் வள்ளுவ பெருமகனார். அந்த அறம் சார்ந்த கூட்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.